கேள்விப்பட்டது மட்டுக்கும் சொல்கிறேன் நான். ஒவ்வொரு மீடியாவுக்கும் 7 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? ஆதவ் அர்ஜுன் தான். ஆதவ் அர்ஜுன் கொடுத்துருக்காரு. அது யார் காசு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக விஜய் காசு இல்லை, 100க்கு 100 விஜய் காசு அல்ல. அந்த 7 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதில் சில சேனல்கள் வாங்கலை, மறுத்துட்டாங்க. மற்ற சேனல்கள்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கின சேனல்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் என்னன்னா, அந்த யூடியூப் சேனல் இருக்கு பாருங்கள். அந்த யூடியூப் சேனல்களில் அந்த பேசுகிறவங்க இருக்காங்க பாருங்கள். பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டாக வந்து மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்றது. அவருடைய ப்ரோக்ராம்லாம் வந்து இதில் போட்டுறது, ஆன்லைனில் ப்ரோக்ராம் போட்டுறது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ப்ரோக்ராமு அவரை பற்றி பெருமையாக பேசி எடுத்து போடணும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த இது. சரி, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா அப்போ வந்து விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய நிறைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் அடுத்து விஜய் வந்து இவ்வளோ சதவீத வாக்கு நீங்க வந்து முன்னுக்கு பின்னும் முரணா பேசுறீங்க. ஒரு